சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். வங்கியில் நடந்த திருட்டு பற்றின கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். சென்னை வேளச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய HDFC வங்கி கிளையில் 1.25 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் பெண் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த பெண் ஊழியரை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் வங்கியில் பணியில் இருந்தபோது ஒரு பெண் ஒருவர் பர்தா அணிந்து கொண்டு வங்கிக்குள் சென்று ஒரு பையை மட்டும் வைத்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக வங்கி ஊழியர்கள் அந்த பையை சோதனை செய்து பார்த்தபோது 1156 கிராம் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த பெண் அந்த வங்கியில் பணியாற்றி வரக்கூடிய லாக்கர் காப்பாளராக பணியாற்றி வரக்கூடிய பத்ம பிரியா என்பது தெரிய வந்தது. அவர் தொடர்பான விசாரணையில் காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். அப்போது வங்கி லாக்கரில் இருக்கக்கூடிய நகைகளை சிறிது சிறிதாக இவர் திருடி இருப்பது தெரிய வந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே வங்கியில் லாக்கரில் இருந்து 250 கிராம் தங்க நகையை திருடிய வழக்கு தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்திருந்தார்கள். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த அவர் தான் திருடிய நகைகளை மீண்டும் அங்கேயே ஒப்படைப்பதற்காக, யாருக்கும் தெரியாமல் ஒப்படைப்பதற்காக 1.25 கிலோ தங்கத்தை அந்த பையில் வைத்து விட்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக மீண்டும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த பெண்ணை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக பத்ம பிரியாவை தற்போது போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.